ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ நான் விடுதலை பார்ட் 2 மூவி பார்த்துட்டு வரேன், வெற்றிமாறனோட மூவி. நம்ம எல்லாருமே விடுதலை பார்ட் 1 பார்த்துருப்போம். ரைட்? ஒரு சில பேருக்கு பிடிச்சிருக்கும், ஒரு சில பேருக்கு பிடிச்சிருக்காது, பிகாஸ் ஆஃப் த ஸ்லோ பேஸ் ஆஃப் த மூவி அண்ட் தென் த பாலிடிக்ஸ் விச் தே டாக் இன் த மூவி, ரைட்? பட் விடுதலை பார்ட் 2 வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீக்வல் எவர் மேட் இன் தமிழ் சினிமா ஆஸ் வெல் அஸ் இன் இந்தியன் சினிமா, ஐ வுட் சே. இது வந்து ஒரு போயம் மாதிரி இருந்தது. இட்ஸ் நாட் அ கைண்ட் ஆஃப் அ மூவி, ரைட்? இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ போயம். ஐ மீன் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் வந்து அவ்வளோ இன்டென்ஸாக, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நம்ம வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து அனிருத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் கேட்டு ரொம்ப பழகிட்டோம் இல்லையா? ஸோ பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி காதை கிழிக்கிற மாதிரி மியூசிக்ஸ்லாம் வந்து நம்ம ரீசெண்டாக கேட்டுருக்கோம். பட் இளையராஜாவோட மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் மூவியை இன்னும் சூப்பராக எலிவேட் பண்ணியிருக்கு. விஜய் சேதுபதியோட ஆக்டிங், எக்ஸப்ஷனல் ஆக்டிங். மஞ்சு வாரியரோட சீக்வென்ஸ்லாம் செம சூப்பராக இருந்தது. எஸ்பெஷலி வந்து ஒரு குக் பண்ணுற ஒரு சீன் ஒன்று வரும். அந்த சீனில் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு 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 கான்வர்சேஷன் போகும். ஆனால் அந்த கான்வர்சேஷன் வந்து நார்மலாக இருக்கும். பட் அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் லவ் சீன் எவர் மேட், ஐ வுட் சே இன் இந்தியன் சினிமா. ஓகேங்களா? ஸோ ஐ மீன் இந்த இயர் வந்து நிறைய நம்ம பார்ட் 2 மூவி பார்த்துட்டோம். புஷ்பா 2 மூவி வந்தது. அதுக்கு முன்னாடி இந்தியன் 2 மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி, டிமாண்டி காலனி 2 மூவி, அந்த மாதிரி நிறைய மூவிஸ் தமிழ் சினிமாஸில் ஒரு தெலுங்கு சினிமாஸில் வந்தது. பட் இந்த மாதிரி வந்து ஒரு மூவி எடுக்கணும், சீக்வல்னால் இந்த மாதிரி எடுக்கணும். ஓகேங்களா? இட்ஸ் நாட் அபவுட் கமர்ஷியல் மணி மேக்கிங், தட் சார்ட் ஆஃப் அ திங், ரைட்? ஸோ ஐ மீன் டைலாக்ஸில் ரொம்ப பவர்ஃபுல்லான டைலாக்ஸ். ஸோ செம்ம பவர்ஃபுல்லாக ஒரு ஈச் அண்ட் எவ்ரி டைலாக்ஸ் வந்து தியேட்டர்ஸில் வந்து ஆடியன்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் நாட் அபவுட் லைக் ஷோயிங் சம்திங் அவுட் ஆஃப் பாக்ஸ். ஐ மீன் லைக் ரியல் வேர்ல்டில் நடக்காதது இல்லை, இது ரியல் வேர்ல்டில் நடந்தது. தியேட்டரில் வந்து அட் தி எண்ட் யாருமே வந்து அவர் வாத்தியாராக பார்க்கல, அவர் வந்து வீரப்பனை தான் பார்த்தாங்க. ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்தது. சூரியோட ஆக்டிங், விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர், அப்புறம் கிஷோர், எல்லாருமே பயங்கர, ஈவன் சப்போர்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மூவி வந்து லைக் வயலன்ஸ் இருக்குது மூவியில், இல்லைன்னு சொல்ல. பட் ஹேவிங் சே தட் இது வந்து ஒரு லெசன். ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் வந்து நம்மளுக்கு ஏதாவது புதுசாக கற்றுக் கொடுக்கும். இந்த மூவிஸ்லாம் வந்து நம்மளை ஆஸ் அ ஹியூமனாக வந்து நம்மளை வந்து இன்னும் நல்லா பெட்டர் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணும். நம்மளாம் இப்போ வந்து பீயிங் ஹியூமன் அப்படின்ட்டு வந்து டிஷர்ட் போட்டு அதை பெருமையாக நினச்சிட்ருக்காங்க நிறைய பேர். பட் இந்த மாதிரி மூவிஸ் தான் வந்து ஆக்சுவலாக நம்ம யார், நம்ம எப்படி நம்மளை மாற்றிக்கணும், என்னென்ன நம்மளோட சொசைட்டி எப்படி இருக்குது, எவ்வளோ செல்ஃபிஷாக எல்லோரும் இருக்காங்க, மணிக்காக எல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி நம்மளை வந்து நல்ல ஒரு பெட்டர் பர்சனாக வந்து மாற்றிக்கணும் அப்படின்றத வந்து இந்த மூவிஸ்லாம் வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் வெற்றிமாறன் ஃபார் மேக்கிங் திஸ் மூவி. One of the best movie, I would say. Like this should run, like it should be a blockbuster for sure, and everyone should support this movie and make sure like it is a big blockbuster, and then we are getting this kind of a movies like frequently. இந்த இயர் வந்து நிறைய நல்ல மூவிஸ் வந்தது, எஸ்பெஷலி செகண்ட் பார்ட்டில், லைக் ஆஃப்டர் ஜூன் ஜூலையில். பட் this is one of the best. Okay, thank you so much.